எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டிடபிள்யூஎஸ் அன்பாக்சிங் தான். இந்த பிராண்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு என்னமோ புதுசா இருக்கும். டப்ஸ்டெப்ன்ற ஒரு நியூ பிராண்டு தான் இது. ஸோ இத நான் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன், எதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் நானு. போக போக வீடியோ பார்க்கும்போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம இத அன்பாக்சிங் பார்த்துரலாம். ஸோ இப்போ அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அப்படியே இந்த டப்பாக்குள்ள என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த டப்பா ஃபுல்லா எடுத்துட்டாக்கா, ஸோ புக்லெட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து நீங்க இந்த ஸ்கேனர வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு டைப் சி கேபிள், அதுக்கப்புறம் இந்த டிடபிள்யூஎஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே லைனா ஒண்ணொண்ணா பார்த்துட்டே வரலாம். இது அப்படியே ஓவர்வியூ பார்த்தோம்னா, இந்த டப்ஸ்டெப்ன்னு சொல்லிட்டு இங்க முன்னாடி போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து நியூ ரிப்பப்ளிக்ன்னு சொல்லிட்டு அவங்களுடைய என்ன பிராண்ட் பண்ணுறாங்களோ அந்த பிராண்டோடைய நியூ ரிப்பப்ளிக்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலர் நல்லாவே இருந்துச்சு. நான் இந்த கலர் கிரேடியன்ட்டை பார்த்து தான் சூஸ் பண்ணேன் நான். ஸோ இதை நான் எதில் வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன்றது நான் சொல்லிடுறேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஜெப்டோவில் தான் நான் வாங்கினேன். என்னடா இது ஜெப்டோவில் காய்கறி தான்டா விற்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ்லாம் எப்படா விற்க ஆரம்பிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இல்லை புதுசாகவே ஹப்பெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஜெப்டோவில். ஸோ அதனால் எலக்ட்ரானிக்ஸுக்குன்னு தனியாக ஹப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. வேணா நீங்கள் ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை ஆர்டர் பண்ணி நான் ஒரு 20 மினிட்ஸில் வந்து நான் இதை வாங்கிட்டேன் நான். எனக்கு என்னுடைய நியர்பை ஹப்லேயே இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 550 சம்திங் போட்டிருந்தாங்க. அப்புறம் எப்புட்றா வந்து நீ 250க்கு வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் இது 250க்கு தான் வாங்கினேன். ஸோ எப்புட்றா வாங்கினேன்னு கேட்டிங்கனாக்கா, 500 கூப்பன் வேறு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் எனக்கு எவ்வளோ கிளைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 300 வரைக்கும் எனக்கு கிளைம் ஆச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ 250க்கு இது வொர்த்தா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாகவே வொர்த்து தாங்க. சவுண்ட் குவாலிட்டிலாம் பக்காவா இருக்குது. அந்த அளவுக்கு இந்த 1500 டிடபிள்யூஎஸ்லலாம் இருக்குமே அந்த மாதிரி கேட்டிங்கனாக்கா, அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற ஈக்குவலைசர் செட்டிங்லாம் நம்ம மாற்றி செட் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா, அதில் உங்களுக்கு பெட்டராகவே இன்னும் உங்களுக்கு பெட்டராகவே கிடைக்கும். ஸோ 250க்கு வந்து இது கிடைக்குதுன்னா நம்ம வந்து வேணான்னு சொல்ல முடியாது. அதனால தான் இதை வாங்கிட்டேன் நான். ஸோ இப்போ இந்த டிடபிள்யூஎஸ்ஸை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்னன்றது பார்த்துருவோம். ஸோ இந்த டப்பா பின்னாடி அப்படியே போட்டிருப்பாங்க ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. 42 ஹவர்ஸ் பவர் பேட்ரி பேக்கப் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து 13 எம்எம்ஸ்க்கான டிரைவர் கொடுத்துருக்காங்க. பட்டு அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, என்னை கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நான். 13 எம்எம் டிரைவர்ஸ்க்கான குவாலிட்டி இல்லை அந்தளவுக்கு. தென் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கனெக்டிவிட்டியும் தென் அதுக்கப்புறம் வந்து டச் கண்ட்ரோலும் இருக்குது. தென் அதே போல் நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது. டச் கண்ட்ரோல் வந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் அந்த 1500, 2000 டிடபிள்யூஎஸ்லலாம் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் காலிங் இதுவும் கேட்டு பார்த்தேன். ஸோ அதுவும் பக்காவாகவே இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம மொபைலில் எந்த அளவுக்கு குவாலிட்டி வருமோ அந்த அளவுக்கு குவாலிட்டி இருந்துச்சு. தென் சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான குவாலிட்டி தான். பட் 250க்கு நீங்கள் எதிர்பார்த்த குவாலிட்டியை விட அதிகமாகவே இருக்கும். இப்போ நீங்கள் ரூ. 1000 ரூ. 1500 ஹெட்செட்டில் இருக்கிற குவாலிட்டி வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ரூ. 1000 ஹெட்செட்டில் இருக்கிற குவாலிட்டி இதில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தென் அதுவும் இல்லாமல் வந்து இந்த 1500 இந்த 2000 அப்படி போகிறோம்ல, அந்த மாதிரி இருக்க டிடபிள்யூஎஸ்லலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து நீங்கள் இதில் எதிர்பார்க்க முடியாது. அதோட கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்குன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் மொபைல் ஃபோனில் ஈக்குவலைசரில் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா, இது இன்னுமே பெட்டராக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த 250க்கு வொர்த்துன்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல் கொடுக்கும். உங்கள் ஏரியாவில் ஜெப்டோ ஒர்க் ஆச்சுன்னா, ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது ஜாக்பாட்டாகவும் இருக்கலாம். மேபி உங்களுக்கு இந்த டப்ஸ்டெப் டிடபிள்யூஎஸும் பிடிச்சிருக்க சான்ஸ் இருக்குது. இதிலே வந்து நான் டப்ஸ்டெப்லேயே வந்து 3rd வெர்ஷன் தான், X3 வெர்ஷன் தான் வாங்கியிருக்கேன். இதில் X5 வெர்ஷனும் இருக்குது. அது இன்னும் ஒரு 550, 600 சம்திங் போட்டிருந்தது. ஓகே, நம்ம பேசிக் மாடலே ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நான் இதை ட்ரை பண்ணது. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணோன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் நல்ல இதே போல் ஆஃபரில் ஏதாச்சும் வந்ததுன்னா வாங்கி உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு நான் வாங்கி செக் பண்ணி ட்ரை பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் சொல்லுங்கள். நான் வாங்கி செக் பண்ணி ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டுறேன் நான்.